ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் என்னுடைய அந்த காலேஜ் லைஃப், என்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப கிடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பினஸ். அதை தான் இந்த விளாகில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டி தான். நான் ஏன் என்னோடய காலேஜ் லைஃப்பில் வந்து மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, காலேஜ் லைஃப்பும் 3 வருஷம்தான், இந்த லைஃப்பும் 3 வருஷம்தான். ஏன்னா இங்கே வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் போஸ்டிங் எங்கே வரும்னே தெரியாது. சேம் எல்லாருக்குமே அப்படி தான். இந்த 3 வருஷத்தில் வந்து ஃபஸ்ட்டு யார் என்னன்னே தெரியாது. நம்ம காலேஜிலும் சேம் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பேசி பழகி நல்ல உயிர் ஃப்ரெண்டாக, நல்ல ஒரு அக்காவா, நல்ல ஒரு தங்கையாக இருப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒருத்தருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு முடியல, அன்னைக்கு அவங்கனால ஃபுட் எதுவும் பண்ண முடியலன்னா இன்னொருத்தவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி எனக்கும் அந்த மாதிரி இங்கே சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏதாவது ஒரு பார்ட்டினா எல்லாரும் சேர்ந்து நல்லா கலந்துக்கிட்டு ஒருத்தரும் ஒரு பொறுப்பேற்றுட்டு பார்ப்பாங்க. இன்னும் இங்கே இருக்க அண்ணாங்க எல்லாமே சரி, யாருடைய பர்த்டே பார்ட்டி இல்லை அனிவர்சரி பார்ட்டி அந்த மாதிரி எந்த பார்ட்டி வந்தாலும், இது அவங்க பார்ட்டி நம்ம ஏன் வேலை பார்க்கணும், இது இவங்களது நம்ம ஏன் வேலை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து யாரோட பார்ட்டியாக இருந்தா என்ன, எல்லாருமே சேர்ந்து ஒருத்தர் ஒவ்வொரு வேலைகள் பார்த்து நல்லா ஹாப்பியாக அந்த பார்ட்டியை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அன்னைக்கும் அப்படி தான் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி வந்து நடந்தது. இது வந்து லவ்வர்ஸ் டேக்கு முன்னாடி நாள் வந்து பார்ட்டி இருந்தது. நான் ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோக்குள்ளே சொல்லியிருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ரெட் கலர் ஸாரீ வந்து வியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஃபஸ்ட்டு வந்து எல்லார்கிட்டயுமே ரெட் கலர் ஸாரீ இல்லை, எப்படி போகிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அதுக்கப்புறம் போய் மார்க்கெட்டுக்கு போனோம். எல்லாருக்கும் கிடைச்சது. ஒருத்தர் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். 2 ஸாரீ இருந்தால் இன்னொருத்திக்கிட்ட கொடுத்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி எல்லாருமே போட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டான்ஸு, கொஞ்சம் ரீல்ஸு எல்லாம் எடுத்து நல்லா ஹாப்பியாக பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணணும். இந்த பொண்ணும் நானும் தான் இங்கே வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னொருத்தவங்களும் இருக்காங்க. அதுக்கு தான் நீயா நானா சொல்லி பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து பார்த்துருந்தான். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து 3 வருஷம்தான் இருப்போம். எல்லாருக்குமே வேறு இடத்துல அடுத்து போஸ்டிங் வந்துடும். சேம் பிளேஸ் வர வாய்ப்பே இல்லை. சப்போஸ் வேணும்னா இந்த யூனிட்டில் கட் பண்ணிவிட்டு அடுத்த யூனிட் வேறு எங்கேயாவதும் போயிட்டு தேர்டாக வர யூனிட்டில் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் அந்த மாதிரி யாருக்கும் நடந்ததில்லை. யாருக்கோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் கிடைச்ச இந்த 3 வருஷத்தை நல்ல ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நாங்க ஒரு 4, 5 பேர் இருக்கோம். நம்ம தெலுங்குக்காரங்க, கேரளாக்காரங்க, தமிழ்காரங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தோம். ரொம்ப அழகா க்யூட்டாக இருந்தது இந்த கிஃப்ட்டு. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க் யூ. பாய்.